டிஆர்பி எக்ஸாம்லாம் ஈஸியாக ஸ்கோர் செய்ய சிடிபி பிரின்சிபலை நம்ம ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். சிடிபி பிரின்சிபலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பிரின்சிபல் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள், டயக்ராமெட்டிக் அண்ட் எம்சிக்யூ அண்டு ஒன் லைன் ரிவிஷனை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெஃபினேஷன். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையுடைய உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன், கற்றல் திறன், உணர்ச்சி, சமூக பழக்கம் இவற்றிலிருந்து மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது வேறுபாடுகள் ஏற்படும். அதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி வளராது. அதுதான் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 இருக்குது. உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன், கற்றல் திறன், உணர்ச்சி, சமூக பழக்கம். இந்த 5 இதில் இருந்து ஒவ்வொரு குழந்தையும் வேறுபாடுகள் ஏற்படும். அதை பற்றி தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன் வேறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 2 காரணங்களாக சொல்லியிருக்காங்க. முதல் காரணம் என்னென்னா, மரபு வழி ஏற்படும். 2வது காரணம் வந்து சூழ்நிலையால் ஏற்படும், அவங்களுடைய சுற்றுச்சூழலால் ஏற்படும். மரபுனா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்களுடைய மரபு வழி, அது அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து ஏற்படுற அந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ்னால் வர்றது. ஒரு குழந்தை வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வளர்வதற்கான காரணம் என்ன? அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அதனால் அவங்களும் வேகமாக வளர்ந்துருப்பாங்க. சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அதனால் அந்த குழந்தை ரொம்ப டேலண்ட்டாகவே இருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. சில குழந்தைகள் வந்து நேச்சுரலாகவே ஃபாஸ்ட்டாகவே லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஜெனட்டிக்னால் அவங்களுடைய ஹைட், வெயிட், இன்டெலிஜென்ஸ், டேலண்ட் எல்லாமே வந்து மாறுபாடுகளில் ஏற்படும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் வேறுபாடு ஏற்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, மரபு வழியால் இப்படி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. மரபு வழி மாற்றத்தினால சில குழந்தைகள் வந்து நேச்சுரல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல்னால் என்விரான்மெண்ட்டை பொறுத்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து மாறுபடும். எங்கன்னா, குழந்தை வளர்கின்ற அந்த இடத்தை பொறுத்து அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய கல்ச்சர் முதற்கொண்டு அவங்கள வந்து உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட். குழந்தை வந்து நல்லா வளரணும்னா நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அவங்க ஃபேமிலி வந்து நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாருடைய அஃபெக்ஷன் அண்ட் லவ் எல்லாமே அந்த பேபிக்கு கிடைக்கும் போது அவங்க நல்ல ஒரு அன்பான குழந்தையாக வளருவாங்க. அதுவே அந்த குழந்தை வந்து நல்ல ஸ்கூலில் போயிட்டு நல்ல ஒரு படிக்கிறது வந்து நல்லா படித்தாங்கன்னா இன்னமும் வந்து அவங்களுக்கு நல்லா அவங்கள வந்து டேலண்டடான பேபியாக வந்து அவங்கள உருவாக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சரௌண்டிங்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய பாதி கேரக்டர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணவே போதும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த குழந்தை யார் கூட கூடியிருக்காங்களோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வந்து அவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா நட்ஸு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நல்ல ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுடைய மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருந்ததுன்னா அவங்க இன்னும் நிறைய வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்ச்சர். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க வளர்கிறவங்க அவங்களுடைய கல்ச்சரை பொறுத்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் நிறையா இருக்கும். சில குழந்தைகள் வந்து மதம், ஜாதி அப்படின்ற மாதிரி அதையே சொல்லி வளர்க்கும் போது அவங்க எதிர்காலத்தில் பார்க்கும்போது அவங்கள வந்து அதை பற்றியே போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சில பேர் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து நல்லா வாழ்கிறாங்க. அதனால் வந்து குழந்தைய நமக்கு வளர்க்கும் போது நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோடையும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நல்லா கொடுக்கணும். அவங்கள நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல கல்ச்சரில் வந்து வளர்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி நல்ல ஒரு சூழ்நிலை வளர குழந்தை ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையும். அவங்க எதிர்காலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு. அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் வந்து மரபும் சுற்றுச்சூழலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குழந்தையுடைய உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன், கற்றல் திறன், உணர்ச்சி, சமூக பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வேறுபாடுகளில் ஒவ்வொரு வேறுபாடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். வளர்ச்சியில் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சியில் என்னென்னா, சீக்கிரம் நடக்கும், சீக்கிரம் ஓடுறது, அந்த மாதிரி. அதாவது வேகமாக நடப்பாங்க, வேகமாக ஓடுவாங்க. இது வந்து சிலர் வந்து தாமதமாகவும் நடக்கும். சிலருடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சிலருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நிற்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு வந்து
அவங்களுடைய மரபு வழியில் வந்து குழந்தை நல்ல வளர்ச்சியும் வளர்றது. அதே குழந்தை வந்து நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு உடம்புடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். அப்போ அவங்க நல்லா நடப்பாங்க, நல்லா ஓடுவாங்க. இதே சிலரையும் தாமதமாக நடக்கிறாங்கன்னா அவங்க ஜெனட்டிக்லேயே பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஹைட் வந்து கம்மியாகவே இருந்திருக்கலாம். அவங்க வளரும் போது ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அவங்களுடைய சுற்றுச்சூழலை பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடைக்காம இருந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து குன்றிடும். அப்போ அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே நடக்கும். அதை சிலர் தாமதமாக டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து நார்மலாக இருக்கும். இது வந்து நார்மலான ஒன்று தான். உடலுடைய வளர்ச்சி வேறுபாடுன்றது வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து மாறுபாடு ஏற்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அறிவுத்திறன் வேறுபாடுனா என்னென்னா அவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அவங்களுடைய ஐக்யூ லெவல் இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல தான் வந்து நம்ம டைம் வந்து ரொம்ப செலவு பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா சிலர் மேக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் வந்து ட்ராயிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் வந்து மியூசிக் டேலண்ட் இருக்கும். எல்லாருமே வந்து சேம் டேலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னா இந்த ட்வின்ஸ் 2 பேரும் ஒரு சேமாக வளருவாங்க. உடலால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து வேறுபாடு ஏற்படும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், சிலர் வந்து மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். அப்போ ஒரே ட்வின்ஸு ஒரே ஃபேமிலியில் பிறந்தாங்க, ஒரே சுச்சுவேஷனில் வளர்ந்தாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய அறிவுத்திறனில் வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. அதுதான் சொல்லியிருக்காங்க அறிவுத்திறன் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபலில் வந்து உடல் வளர்ச்சியில் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அறிவுத்திறன் வளர்ச்சியில் வந்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த பிரின்சிபலில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொழி வளர்ச்சினா என்னென்னா சில குழந்தைகள் வந்து இயர்லி ஸ்பீக்கிங், சிலர் வந்து ஸ்லோவாக ஸ்பீக் பண்ணுவாங்க, சிலர் வந்து பேசுகிற அந்த பேச்சுடைய வார்த்தைகள் வந்து மாறுபடும். மொழி வளர்ச்சியுடைய சில குழந்தைங்க இயர்லி ஸ்பீக்கிங்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு, நல்ல ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய 3 இயர்ஸ் வரைக்கும். அப்போ அவங்கள வந்து அந்த வார்த்தைகள் உச்சரிக்கிறது எப்படி, என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க அந்த பேபிஸ் வந்து ரொம்ப இயர்லியாக வந்து ஸ்பீக் பண்ணுவாங்க. சில ஸ்லோவாக ஸ்பீக் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா அந்த ஃபேமிலி வந்து அந்த பேபி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். குழந்தைய கூட அதிகமாக பேசணும். பேச தான் அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து ரொம்ப வேகமாக வளரும். பேபிக்கு வந்து 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கும். அந்த டைமில் வந்து மொழி வளர்ச்சின்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு லாங்குவேஜில் பேசாமல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் பேசும்போது அவங்களால ரொம்ப வேகமாக வந்து ஃப்யூச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியும். அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. மொழி வளர்ச்சியில் வந்து சிலர் இயர்லி பேசுவாங்க, சிலர் ஸ்லோவாக பேசுவாங்க, சில குழந்தைங்களை வந்து பேசுகிற அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் வந்து நம்ம கவனித்து நல்ல முறையில் வளர்த்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உணர்ச்சி வேறுபாடுனா சிலர் வந்து காமாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம சின்னதுலேருந்து வளர்க்கும் போது ரொம்ப போல்டாக சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தோன்னா அந்த குழந்தை வந்து அனைத்து மக்களையும் வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வளர்க்க அவங்களுடைய எமோஷ்னலும் இந்த ஷை காம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த உணர்ச்சிகளை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதை அவங்க புரிஞ்சு வளர்ந்தாங்கன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து மாறுபடும். அதை தான் சொல்லியிருக்காங்க உணர்ச்சி வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சமூக வேறுபாடு. சில குழந்தைகள் வந்து ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, சிலர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தோட நம்ம மக்கள் வந்து இந்த குழந்தைய வந்து ஒன்றிணைஞ்சு வளர்க்கும் போது அவங்க வந்து ஈஸியாக எல்லாருக்கூடயும் பழக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேபி வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்கிறாங்கன்னா அவங்க வந்து நிறைய மக்களை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்க்கும் போது அவங்க எல்லாருக்கூடயும் பேசி பழகி நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஏற்படும். அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து வளரும் போது அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, இவங்கக்கிட்ட நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில இன்ட்ரோவர்ட் பர்சன் வர ரீசனே என்னென்னா
அவங்க அப்பா அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஜாபுக்கு போயிடுவாங்க. அந்த பேபி வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ரியலான ஒரு ஹியூமன் கூட வந்து கம்யூனிகேஷன் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுடைய சரௌண்டிங்ஸும் பார்த்தோன்னா ஒரு 10 ஆர் 12 அப்படின்றதே வந்து அவங்க லைஃப் லாங் வந்து கம்யூனிகேஷன் வந்து கம்மியாகவே இருக்கும். ஹியூமன் சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து இன்ட்ரோவர்ட் பீப்புளாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக டிசேபிளாக இருக்கலாம், இல்லை மென்டலி வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க இன்ட்ரோவர்ட்டுக்காக மாற சான்சஸ் இருக்கும். அவங்கள வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாற்றினா தான் அவங்க வந்து இந்த சமூகத்து கூட ஒன்றி அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி வேறுபாடு, கற்றல் திறன் வளர்ச்சி வேறுபாடு, உணர்ச்சி திறன் வளர்ச்சி வேறுபாடு, சமூக பழக்கங்களால் ஏற்படுற வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வேறுபாடுகள்னால ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஹியூமனும் வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் ஏற்படும். அந்த அந்த வேறுபாடுகளை பொறுத்து தான் வந்து இந்த பிரின்சிபலை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதற்காக வந்து இது பேபிஸ்க்கு நம்ம பார்க்கணுன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, அவங்களோட உடல் அமைப்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கா, அவங்க அறிவுத்திறனில் எந்த அளவுக்கு ஐக்யூ இருக்காங்க, அவங்க கற்கிற திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து அவங்கள வந்து எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு டவுன்வேர்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து அந்த இதிலேருந்து நம்ம ஈக்குவல் பண்ணி அவங்கள வந்து நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சப்ஜெக்டில் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிடிபி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபலாக வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் குழந்தை வந்து ஒவ்வொரு குழந்தையும் வளர்ச்சி மற்றும் கற்றல் திறனில் வந்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்சிக்யூ பார்க்கலாம் வாங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, எல்லாரும் சேம், அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஒவ்வொருவரும் வேறுபடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து உடல் மட்டும் அப்படின்னு இருக்காங்க. டி வந்து மனம் மட்டும். அப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 5 வகையான வேறுபாடுகள் இருக்குது. அதனால் அந்த 5 வகையில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொருவர் வந்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னென்னா, கீழ்கண்டதில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கு உதாரணம். அனைவரும் சேமாக பேசுவாங்க, அப்படி ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுவாங்க, பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சிலர் இயர்லி வாக்கிங், சிலர் வந்து லேட்டாக வாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சி ஆப்ஷன் வந்து எல்லாரும் வந்து ஒரே திறன் இருக்கும், அனைவருக்கும் ஒரே திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஆப்ஷன் வந்து வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டதில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிலர் வந்து இயர்லி வாக் பண்ணுவாங்க, சிலர் வந்து லேட்டாக வாக் பண்ணாங்க. ஒவ்வொருவரும் அவங்களுடைய வளர்ச்சி விதங்கள் வந்து மாறுபடுன்றதை நமக்கு தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இயர்லி வாக்கிங்கில் இருக்கும், சிலர் வந்து லேட்டாக வாக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒன்று மரபாக இருக்குமா, ரெண்டாவது சூழலாக இருக்குமா, சுற்றுச்சூழலாக இருக்குமா, சி வந்து ரெண்டுமே இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க, டி வந்து எதுவுமே இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் என்ன, மரபு வழியாலும் ஏற்படும், சூழ்நிலையாலும் ஏற்படும். இது 2 காரணங்களும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் வந்து இரண்டும். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் என்ன செய்யக்கூடாது, டீச்சர் வந்து என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏ ஆப்ஷன் தனி கவனம், பி ஆப்ஷன் கம்பேர் த சில்ட்ரன், சி ஆப்ஷன் என்கரேஜ், டி ஆப்ஷன் டீச்சிங் ஸ்லோலி. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்ம புரிஞ்சுக்கணும். டீச்சர் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி எப்பயுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீச்சர் என்ன செய்யக்கூடாது, கம்பேர் செய்யக்கூடாது. 5th ஒன் வந்து கீழ்கண்டதில் சரியான கூற்று. ஆப்ஷன் ஏ எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி, ஆப்ஷன் பி ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்யூ, ஆப்ஷன் சி வளர்ச்சி சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டி ஆப்ஷனில் லேர்னிங் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டதில் சரியான கூற்று என்னான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கானவங்க, ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து சரியான விடை. அதுக்கு அடுத்தது வந்து கீழ்கண்டதில் சரியானது. கீழ்கண்டதில் எந்த லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து
எல்லா குழந்தைகளும் சேம் டேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் வந்து அனைத்து குழந்தைகளும் சமமான அறிவோடு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமையோடு இருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சி ஆப்ஷன், வளர்ச்சி மட்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது டி ஆப்ஷன், லேர்னிங் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஆன்சர் என்னது, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்திறமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமை உள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்லோ லேர்னிங் சைல்டுக்கு என்ன தேவை? பொறுமையாக படிக்கிறாங்க ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து வேகமாக படிப்பாங்களா, இல்லை மற்ற குழந்தைய கூட கம்பேர் பண்ணால் அவங்க வந்து வேகமாக படிப்பாங்களா, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணால் அவங்க நல்லா படிப்பாங்களா, இல்லை அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல இருந்து இக்னோர் பண்ணனா அவங்க நல்லா படிப்பாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்லோ லேர்னிங் சில்ட்ரனுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே மாதிரி. ஒவ்வொரு குழந்தையும், அது இருக்கிற ஒவ்வொரு பேபிஸ், ஒரு கிளாஸ் ரூமில் 10 குழந்தைங்க இருக்குன்னா 10 குழந்தையும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களா, இல்லை தனித்திறமையோடு யூனிக்குவாக இருப்பாங்களா, இல்லை ஒரே திறனோடு இருப்பாங்களா, இல்லை ஒரே வேகத்தோடு இருப்பாங்களா அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க, யூனிக்குவாக இருப்பாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஷின், கீழ்கண்டதில் சரியான கூற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாரும் சேம் டேலண்ட், அனைத்து குழந்தையும் நல்ல நாலேஜோட சேமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சியுடைய விதம் வந்து மாறும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி கற்றுக்கொள்வார்கள், அனைத்து குழந்தையும் ஒரே மாதிரி கல்வி கற்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும், வேறுபடும் மாறும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்சர். வளர்ச்சி வந்து வேறுபாடு ஏற்படும் ப்ளஸ் மாறும் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எந்த துறையில் இருக்கும்? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து எந்த துறையில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு தெரியும். அதோடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். உடல், அறிவு, உணர்ச்சி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதத்துலேயும் வந்து மாறுபாடு ஏற்படும். அதனால் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உடல், ஆப்ஷன் பி அறிவு, ஆப்ஷன் சி உணர்ச்சி, ஆப்ஷன் டி அனைத்திலும். இப்போ வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எந்த துறையில் இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தா 5ல் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்து துறைகள்லையுமே மாறுபாடு ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபல் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸோடைய பிரின்சிபல் வந்து எதை ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துது, எதை வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, சேமான ஒரு டீச்சிங் வந்து வலியுறுத்துது. அப்புறம் கம்பேர் த சில்ட்ரன், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்துது. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், குழந்தைங்களுக்கான ஒரு அட்டென்ஷனை கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துது. அடுத்தது வந்து டி ஆப்ஷன் வந்து பனிஷ்மெண்ட். இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். என்னென்னா, எல்லா குழந்தையும் சேமாக அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு குழந்தையும் வந்து இன்னொரு குழந்தைய கூட கம்பேர் பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவங்க, அவங்களுக்கு தனித்திறமை இருக்குது, அவங்கள வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அப்படின்றத வலியுறுத்துதா, இல்லை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லுதான்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும், அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதனால் அவங்கள வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிரின்சிபலோடைய முக்கியமான நோக்கம். இது வந்து சிடிபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஆன்சரு. இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1 லைன் ரிவிஷனாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, எவ்ரி சில்ட்ரன் வந்து யூனிக்குவாக இருப்பாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு, ஒரே ஒரு தனித்திறமையாக இருப்பாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு லைனு. ரெண்டாவது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு
லேர்ன் பண்ணுறதுக்கா இல்லை அவங்க மியூசிக் டேலண்ட் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான ஒரு ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேலண்ட்டும் இருக்கும். அவங்க அறிவுத்திறனில் வந்து ஒருத்தவங்க மேத்தமெட்டிக்ஸில் சிறப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க மியூசிக்கில் சிறப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ட்ராயிங்கில் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டேலண்ட்டோடு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பேர் செய்யவே கூடாது. நம்ம டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்குடைய முக்கிய நோக்கமே இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் பார்க்க போனால் எந்த பேபியும் வந்து ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்கும் என்விரான்மெண்ட்டும் இந்த பிரின்சிபலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெனட்டிக் ப்ளஸ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான் வந்து இந்த ஒன்லைனில் வந்து நம்ம பார்த்த விஷயம். இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து ஏன் வேறுபடுது, எந்தெந்த விதத்தில் மாறுபாடுகள் ஏற்படுது, எப்படிலாம் வந்து அந்த குழந்தைகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு பிரின்சிபலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.